ரோஸ் பிளான்ட்டும் கிறிசாந்தமும் எப்படி நீங்கள் வந்து சம்மரில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது. ரோஸ் பிளான்ட்டும் கிறிசாந்தமும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சன்லைட்டில் வச்சிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு சென்னையோட கிளைமேட்டுக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு தாக்க பிடிக்காது. உங்களுக்கு லீஃபெல்லாம் உங்களுக்கு வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து காலையில் சன்லைட் மார்னிங் சன்லைட் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. இல்லைனா லீஃபெல்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வச்சுருக்க இடத்த பாருங்கள், ஒரு பெரிய ட்ரீக்கு அடியில் அந்த மாதிரி வைங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒரே இடத்துல கும்பலாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைங்க. இப்போ ஒரு பெரிய பாம் ட்ரீ இருக்குது, அதுக்கு அடியிலே நான் நிறைய வச்சு விட்ருக்கேன். இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். அதுங்களுக்கு வாட்டரும் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாது. உங்களுக்கு பிளான்ட் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த கிறிசாந்தமம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த பிளான்ட்டை எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க ரோஸ்க்கு வந்து ஃபுல் சன்லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபுல் சன்லைட் வேணும். ஆனால் இந்த சம்மருக்கு வந்து கண்டிப்பாக தாக்கு பிடிக்காது. ஃபுல் சன்லைட் வந்து தாக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஷேடோ இருக்கிற இடத்துல தான் அதை வச்சாகணும். நீங்கள் வேறு வழியே கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இருக்கிற சன்லைட் இருந்தால் போதும் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வால் பேக் சைடு இருக்கிற மாதிரி வைங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பிளான்ட் இருக்கிற மாதிரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவாப்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சாயில் வந்து காயாமல் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு வந்து ரொம்ப வந்து அதிகமாகவும் தண்ணி நீங்கள் கொடுக்க வேணாம். ரூட் டீகே ஆயிரும் உங்களுக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து ரோஸ் பிளான்ட் தான். மற்ற பிளான்ட் எல்லாம் இப்போ ஜாஸ்மின்லாம் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பிளான்ட்லாம் நியர்லி 5 feet டால் ஃபுல்லுமே ஜாஸ்மின் பிளான்ட்டு தான். அதெல்லாம் ஃபுல் சன்லைட், எவ்வளோ சன்லைட் கிடைச்சாலும் அது வந்து நல்லா பூக்கும் உங்களுக்கு. ரோஸ் பிளான்ட் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ரோஸ் பிளான்ட் கிறிசாந்தமம் இந்த 2 பிளான்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சர்வே ஆகவே ஆகாது. நீங்கள் மார்னிங் வந்து 4 to 5 ஹவர்ஸ் சன்லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஷேடோவான இடத்த பார்த்து வைங்க. எல்லோரும் இங்கே சொல்லுவாங்க ஃபுல் சன்லைட்டில் வைங்கன்னு. கண்டிப்பாக வந்து சர்வே ஆகாது, தாக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு. ஜாஸ்மினை வந்து ஃபுல் சன்லைட்டில் வைங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். நியர்லி இது எல்லாமே வந்து 5 feet டால் இருக்குது. அந்த ஜாஸ்மின் பிளான்ட் எல்லாமே வந்து ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். அது ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. போகன் வில்லாவும் நீங்கள் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம். டெக்சாஸ் ரேஞ்சர் அதுவும் ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம். ரோஸ் பிளான்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி